வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகளை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தில் மதியம் 2 மணி அளவில் வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். முதல் மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் உருவாகி ரிமால் புயலாக பார்த்தீங்கன்னா உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் கட்ட மக்களவை தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு 56.68% வாக்குகள் பார்த்தீங்கன்னா பதிவாகி இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, அரசு கல்லூரி அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரை நீட்டித்து கல்லூரி கல்வி இயக்ககம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகளில் 3 நீர்த்தேக்கங்கள் மூலம் மின் உற்பத்தி திட்டத்தில் ரூபாய் 24,500 கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, உதகை மலர் கண்காட்சி மே 26ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. யாருன்னா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் எதனா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் மழை பெஞ்சிச்சு. இப்போ மழையுடைய தாக்கம் சற்று குறையும் என்று சொல்லியிருப்பதன் காரணமாக டேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக ஒரு வற்று வதந்தி பரவி கொண்டிருக்கிறது. சாப்பிடுவதற்கு முன்பு டீ குடித்தாலோ அல்லது சாப்பிட்ட பிறகு டீ குடித்தாலோ உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. நேற்று முழுவதும் தேடுதல் பணிகள் இருந்த ஒரு சூழ்நிலையிலே இன்று மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னன்னா, இந்தியாவில் இன்று நாள் முழுவதுமே கொடி, தேசிய கொடி அப்படின்றது பார்த்திங்கன்னா பாதி தான் அரை கம்பத்தில் தான் பறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தலைப்பு செய்திகளை பார்த்துருக்குறோம். ஸோ நம்முடைய சமூகம்